மக்கம் ஒர்க் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, ப்ளவுஸ் பீஸு ஆஃப் பட்டு இது ஓகே 1 மீட்டர் இருக்குது. அதுக்கு மேலே பேப்பர் கட்டிங் வச்சுட்டு உங்கள் பாடி எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அவுட்லைனிங் எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்லீவ்ஸு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சு பின் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு க்ராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அவுட்லைனிங்கு மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதெல்லாமே நீட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பீசஸ்ஸு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு சைடில் எல்லாமே நீட்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னு அந்த மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே அவுட்லைனிங் வர்ற மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் ஷேப் எப்படி நீங்கள் மார்க்கிங் இருக்கோ அந்த ஷேப்பு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை மார்க் பண்ணது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இல்லையா ஒர்க் பண்ணி ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால் இந்த மாதிரி அவுட்லைனிங் ஸ்டிச் போட்டால் உங்களுக்கு மார்க்கிங் நீட்டாக இருக்கும். மக்கம் ஒர்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கிங் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு லைனிங் பீசஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் பீசஸ் எடுத்துகிட்டு கீழே நமக்கு ஒரு லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 மீட்டர் ஃபேப்ரிக்கு இந்த சைடில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிங் வைக்கும்போது அந்த சைடில் ஃபேப்ரிக் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணணும். 4 சைடு வேணும்னா 4 சைடு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைடில் வேணும் அந்த சைடில் அட்டாச் பண்ணி மக்கம் ஒர்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி இன்னொரு சைடில் உங்களுக்கு ஃபேப்ரிக் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணி மக்கம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கு. ஓகே, ஜஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ ரிங்குக்கு போடும்போது உங்களுக்கு ஃபேப்ரிக் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீட்டாக நீங்கள் ரிங்குக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நம்ம ரிங் போடும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணால் நீட்டாக இருக்கும். கீழே ஸ்லீவுக்கிட்டேயும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது அதே லைனிங்கை நீங்கள் கீழே வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 16 இன்ச்சஸ் ரிங் இது. அந்த 16 இன்ச்சஸ் ரிங்கை நீட்டாக இந்த மாதிரி டைட் வர மாதிரி வச்சு ரிங்கில் போட்டுக்கோங்க ஃபேப்ரிக்கு. ரிங்கில் போட்டதுக்கப்புறம் டைட்டாக இருக்கணும். இது இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் தான் பண்ண போகிறா எம்ப்ராய்ட்ரி. நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஸ்டிச்சிங்க்கு சீம் அலவன்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு அதுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. மக்கம் ஒர்க்கு அதுக்குள்ளே தான் வரணும். இப்போ இந்த லைன் நம்ம ப்ளூ கலரில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம மக்கம் ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 3 to 4 லைன்ஸு நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நெக்கு கிட்டே 3 to 4 செயின் ஸ்டிச்சு இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. கிட்ட 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 போடணும். ஓகே, 3 to 4 லைன்ஸ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இது இப்போ ஒரு லைன் தான் போட்டிருக்கா. ஸோ நீங்கள் 3 to 4 லைன்ஸ் வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஸ்லீவ்ஸ்க்கும் அவ்வளோதான். 1/2 இன்ச்சஸ் விட்டதுக்கப்புறம் இதே ஸ்டிச்சஸ் 3 to 4 டைம்ஸு நீங்கள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸு அது எல்லாமே போட்டுட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கிட்ட கிட்ட வர்ற மாதிரி 3 or 4 ஸ்டிச்சஸ்ஸு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
பீட்ஸு எந்த பீட்ஸு போட்டாலும் ஓகே. இதே 4 to 5 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்மால் பீட்ஸ் லைனு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற பால் பீட்ஸு, அதுக்கப்புறம் அதை விட இன்னொரு ஸ்மால் சைஸ் பீட்ஸ் வர்ற மாதிரி 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த சைடில் 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கா. ஃபர்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ்ஸு செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஸ்மால் பீட்ஸு ஒரு லைன் போட்டிருக்கா, அதுக்கப்புறம் பிக் பீட்ஸு ஒரு லைன் போட்டிருக்கா. இது கம்ப்ளீட் பண்ணுங்கள்.